அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். அவருடைய இதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களுக்கு பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய்மை மிகு இதயத்தை நினைத்து அந்த இதயத்திலிருந்து வழிந்தோடி வருகின்ற அன்பை நாம் சுவைத்து கொண்டிருக்கின்றோமா அல்லது அந்த அன்பை புறக்கணித்து கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க இதை நாள் அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவினுடைய திரு இருதயத்தை கொத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடி வந்த இரத்தமும் தண்ணீரும் அதன் வழியாக இந்த திருச்சபையின் திருவருட்சாதனங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று அன்னையாம் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகிறது. திருவருட்சாதனங்கள் உங்களுடைய என்னுடைய ஆன்ம வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெரும் வாய்க்கால், இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இயேசுவினுடைய திரு இருதயத்தை நினைத்து நாம் அவருடைய அன்பை எந்த அளவுக்கு நாம் சுவைத்து கொண்டிருக்கின்றோம், ஒருவேளை அவருடைய அன்பை நாம் புறக்கணித்திருக்கின்றோமா என்று சிந்திக்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவின் அன்பை உணர்ந்து அவரோடு நாம் பயணித்திருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் பயணிப்போம். ஒருவேளை இயேசுவினுடைய அன்பை நாம் மறுதளித்து வாழ்ந்திருந்தோம் என்றால் அதற்காக மனம் வருந்துவோம். இந்த திருப்பலியின் வழியாக திருப்பலி ஒப்புகளுக்கு நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தரக்க வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அன்பாந்தவும் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. இவ்வாறு விண்ணக கொடைகளில் ஊற்றாகிய திரு இதயத்திலிருந்து பொங்கி விழும் அருளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இரத்தகரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. இறைவாய்க்கினர் நாகும் நூலிருந்து வாசகம். வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தை அறிப்பவன் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான். அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ரேல் மேன்மையைப் போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர்.
இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டைகளின் ஒரு ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒலி, தாவி பாயும் பறவைகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றன. வாழ் மின்னுகின்றன. ஈட்டி பளபளக்கின்றன. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடைக்கின்றன. பிணங்கள் குவிந்து கிடைக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்களின் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை முன்மீது எறிவேன். உன்னை ஈட்டியுடன் நடத்தி பகடிக்குள் ஆக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி எனவே பாழாய் போனது. அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டு என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. கொல்பவர் நானே, உயிரளிப்பவர் நானே. கொல்பவர் நானே, உயிரளிப்பவர் நானே. துன்பமும் நானே, உயிரளிப்பவனும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்குவார். பல்லவி. துன்பமும் நானே, உயிரளிப்பவனும் நானே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவர் நானே, உயிரளிப்பவர் நானே. காயப்படுத்துபவர் நானே, குணமாக்குபவர் நானே. பல்லவி. கொல்பவர் நானே, உயிரிழப்பவனும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி நீர் தீர்ப்பை என் கையில் இருக்கும் போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் வேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவளுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மக்கள் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரினில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தன் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒருவர் தமது வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை என்றாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை சிந்திக்கக்கூடிய நாள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதிலும் குறிப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்றாலே நோன்பு இருந்து திருப்பலியிலே கலந்து கொண்டு நற்கருணை ஆசீர்வாதத்தில் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரியும் பெறுவதிலே நமக்கு ஒரு அலாதி பிரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், குத்தி திறக்கப்பட்ட விழா அந்த இதயத்திலிருந்து வழிந்தோடி வருகின்ற அன்பும் இரக்கமும் என்றும் உங்களையும் என்னையும் வழிநடத்த வேண்டும் என்பது நம்முடைய உண்மையான ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில் இன்றைய நாளிலே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுதும், அவர் சிலுவையிலே தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, தந்தையிடம் அவர் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தியானிக்கின்ற பொழுது, ஒருவேளை அந்த வார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உச்சரித்து இருக்கிறார் என்பதை நாம் எல்லளவும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது.
காரணம் என்னவென்றால், இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் இறைவன் அன்பு செய்கிறார். பெற்றோர்கள் எந்த அளவிற்கு தன் குழந்தைகளுக்காக தங்களையே மெழுகு போல அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்களோ, அதுபோல தாயும் தந்தையுமாக இருந்து கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஒரே மகளை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி நம் பாவங்களை கழுவி நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்த விரும்பினார். அதுதான் அந்த சிலுவை மரணம், அந்த பாடுகளின் மரணம். அந்த சிலுவையின் பாடுகளின் மரணத்தை எவனொருவன் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றானோ அவன்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லப்படுவது போல தன்னலத்தை துறந்து இயேசுவின் பின்னே செல்வான், தன் சிலுவையை சுமந்து கொள்வான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நாளில் அதைத்தான் சிந்திக்கவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் அவன் தன்னையை இழந்தாலும் தன் ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தின் மைய பகுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது, மனிதர் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இரு பக்கங்களும் 2 கள்வர்களை அறைந்து வைத்ததை நாம் காணுகின்றோம். ஒருவன் இயேசுவையும் ஏளனமாக பேசுகிறான், தன் மரணத்திலிருந்து விடுதலை அடையவும் அவன் விரும்புகின்றான். ஆனால் இன்னொருவன் இயேசுவிடம், நாங்கள் இந்த மரண தண்டனைக்கு தகுதி உடையவர்கள், ஆனால் ஒன்றும் அறியாத உமக்கு இந்த தண்டனை மிகவும் கொடியது என்று சொல்லி தன் சகோதரனையும் அவன் கடிந்து கொள்வதையும் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னை பின்பற்ற விரும்புவர் எவரும் தன்னலம் துறக்க வேண்டும் என்று சொல்லுவதும், ஒருவன் இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அவர் கிடைக்கும் பலன் என்ன என்று சொல்லப்படுகிற பொழுது, இந்த கள்வன் தன்னுடைய மரணத்திற்கு முன்னதாக இந்த உலகத்தை தான் அனுபவிக்க விரும்பினான். இந்த உலகத்தையே தன்வயமாக்கி கொள்ள விரும்பினான். திருடுவதும் ஏமாற்றுவதும் அடுத்தவர்களை கொலை செய்வதும் இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையிலே தன்னையே முழுவதுமாக ஈடுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் இறுதி நேரத்தில் அவன் உணர்ந்தது, இந்த உலகம் எனக்கு நிறைவை கொடுத்து விடவில்லை, இந்த திருட்டு எனக்கு என் நிறைவு கொடுத்து விடவில்லை, நான் ஏமாற்றிய வாழ்க்கை எனக்கு நிறைவு கொடுத்து விடவில்லை, எனக்காக என் அருகிலே என் தேவன் உயிர் இழப்பதை பார்க்கின்ற பொழுதுதான் நான் அவர் பின்னே செல்ல விரும்புகிறேன் என்று தன்னையே அர்ப்பணித்தான். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறக்க வேண்டும் என்று. உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பதினால் எந்த பலனும் இல்லை என்பதை அவன் உணர்ந்ததினால்தான் இயேசுவிடம் அப்பொழுதே கேட்கின்றான், நீர் ஆட்சி உரிமை வரும்பொழுது என்னையும் நினைவு கொள்ளும் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை பின்பற்றுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இன்றைய காலகட்டங்களில் பல ஆண்டுகளாக நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ வாலிப உள்ளங்கள் தங்களுடைய வாழ்வுக்காக நடிகர் நடிகைகளை தங்களுடைய முன்னோடிகளாகவும் அரசியல்வாதிகளை தங்களுடைய முன்னோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு இறுதியாக கிடைத்தது என்ன? வெறும் கைகள் தான் கிடைத்தது, வெற்று வாழ்க்கை தான் கிடைத்திருக்கிறது. அதே அவர்கள் வேற்று வாழ்க்கையை தேடி தன்னுடைய வாழ்விற்கு நல்லதொரு சமுதாய தலைவர்களை தேடி சென்றிருந்தால் கூட அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இயேசு என்று அனைத்தும் அற்புதமாக சொல்லுகிறார், எவரையும் நீங்கள் தேடி அலைந்தாலும் உங்களுக்கு கிடைப்பது வெறுமை மட்டும்தான். என்னை பின்பற்றி வருகின்ற பொழுது உங்களுக்கு வாழ்வு கிடைக்கின்றது, உங்கள் ஆன்மா தூய்மைப்படுத்தப்படுகிறது, என்றும் நீங்கள் என்னுடைய அன்பின் குழந்தைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடி வந்த இரத்தமும் தண்ணீரும் படைவீரனுக்கு பார்வை கொடுத்தது போல ஒவ்வொரு முறையும் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது இயேசுவினுடைய கரங்களும் கைகளும் விழாவும் சிரசும் திறக்கப்படுகின்றது. இது திறக்கப்படுகின்ற சிரசிலிருந்து, கைகளிலிருந்து, கால்களிலிருந்து, விழாவிலிருந்து வழிந்தோடி வருகின்ற இரத்தமும் தண்ணீரும் உங்களுடைய என்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். எனவே திருப்படியில் கலந்து கொண்டாலும், செபத்தில் ஈடுபட்டாலும், நோன்பு வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நம்மையே நாம் உண்மை உள்ளவர்களாக இயேசுவின் பின் செல்ல நாம் முயற்சி செய்வோம். அப்பொழுது நம் வாழ்விலே வெற்றி அடைவோம்.
மண்ணகத்தை துறப்போம், விண்ணகத்திற்கு நோக்கி பயணிப்போம். இயேசுவின் பின்னே செல்லுகிற பொழுது நீங்களும் நானும் நம்முடைய சிலுவைகளை சுமப்போம். அந்த சிலுவைகள் நீங்களும் நானும் நமக்காக, நம் உலக வாழ்விற்காக செய்த தவறுகள் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். அப்பொழுதுதான் நமக்கு விண்ணகத்திலே நிறைவான வாழ்வு கிடைக்கும் என்று இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவின் அழைப்பை ஏற்றவர்களாக தொடர்ந்து திருப்பலியில் கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அன்பாந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்து முடிவென்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையின் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் அப்போதவனாய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் வருமளவு மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்
தாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். படை வீரர் ஒருவருள் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளை அவரை கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.